ஹாய், உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ யூபிஎஸ்சிக்கான கிளாஸில் வெல்கம். நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸால் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸால் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷனை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷனை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜியோகிராஃபியோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷன் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்தியன் ஜியோகிராஃபியுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சாப்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷன்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ சாப்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. யூபிஎஸ்சியோட ட்ரெண்டுமே ப்ளஸ் யூபிஎஸ்சி எந்த மாதிரி யோசிக்குது, யூபிஎஸ்சி உங்ககிட்ட எந்த மாதிரி கொஷன்ஸோட ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷன்ஸ் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கொஷன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனுமே எங்கே இருக்குது நம்ம சேனலில் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் காமனாக பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷன் அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பெய்டு கிளாஸில் இதை சொல்லி கொடுத்தேன், அதனால் யாருன்னா பெய்டு கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதால் என்ன ஆகுனா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க, ஓகே, ஸோ அந்த பெய்டு கோர்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் ஆகும். சே, நம்மளுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் ஆன்லைனில் யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லையேன்னுட்டு. ஸோ அந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா வரக்கூடாது இனிமேல். ஸோ அதுக்கான ஸ்டெப்பு தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு இதில் தேவை. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பார்த்திங்கன்னா இதை நான் மேலே கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் க்ரோ ஆனால் மட்டும்தான் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், 2011லேருந்து 2022 வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டேட்டா பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2011, இங்கே 2022. இப்போ இது பார்த்திங்கன்னா கம்மி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம 2023-24 ஆட் பண்ணல. 2023-24 பார்த்திங்கன்னா திருப்பி கொஷின்ஸை இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கம்மி ஜாஸ்தி நம்பர் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. யூபிஎஸ்சிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஒரு எல்லா இம்பார்ட்டன்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டி, எக்கனாமிக் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டாபிக் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபினா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலே பார்த்திங்கன்னா நம்ம ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அப்படின்ட்டு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டாலஜி எடுக்க போகிறோம். கிளைமேட்டாலஜிலேருந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 2011லேருந்து 2022 வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, அந்த வீடியோ. ஓகே, ஸோ அந்த கிளாஸ் வீடியோ நம்ம சேனலில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாபிக் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், சோலார் சிஸ்டம் அண்ட் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலுன்ட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளைமேட்டாலஜியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 கொஷின் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளைமேட்டாலஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷனோகிராஃபிலையுமே பார்த்திங்கன்னா 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியோமார்ஃபாலஜியில் பார்த்திங்கன்னா 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, மேப் பேஸ்டுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி, ஸோ இது மூணுத்தையுமே சேர்த்திங்கனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டாலஜி நம்ம எடுக்க போகிறோம். கிளைமேட்டாலஜிலேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் எங்கே இருக்குன்னுட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க.
நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளேலிஸ்ட் கிடைக்கும். மேரத்தான் பிளேலிஸ்ட்டும் கிடைக்கும், நார்மல் பிளேலிஸ்ட்டுமே வந்து கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் மேரத்தான் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்ட்டு இருக்குல்ல, இதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இல்லைனாலும் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்ட்டு இருக்குல்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படிக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் தான். என்ன இந்த மேரத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கிளாஸுமே வந்து மர்ச் பண்ணி கொஞ்சம் பெருசாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக சீக்கிரம் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துட்டு படிப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்ட்டு இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணுன்னுட்டு வந்து ஒரு கைடன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா சாப்டர் நேமு, புக்கு எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்ன்ட்டு இருக்குல்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் ஃபார் யூபிஎஸ்சி இன் தமிழ் என்சிஆர்டி கிளாஸ் 11 இருக்குல்ல, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டாலஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து கிளைமேட்டாலஜி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி வீடியோ. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். ஜிசி லியாங், கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ன்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன்ல, இதெல்லாமே வந்து ஜியோமார்ஃபாலஜிக்குள்ளே வர சாப்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளைமேட்டாலஜி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் வந்து எண்ட் ஆகுதுல, இங்கே நீங்கள் பார்க்கலாம். வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் ஃபார் யூபிஎஸ்சி பார்ட் 4 இருக்குல்ல, ஸோ இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டாலஜியோட சாப்டர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓஷனோகிராஃபியோட சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் வாட்டர் ஓஷன்ன்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கல, ஓஷனோகிராஃபின்னுட்டு. ஸோ அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓஷனோகிராஃபி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இந்த சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிக்கணுன்ற ஒரு ஆசை வச்சா நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ என்னோடய கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இந்த ஷார்ட்கட் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்ல வராது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்டான வழியை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நான் காமிக்கணும்னு நினைப்பேன். ஸோ எங்கே போய் பார்க்கணுன்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ இப்போ வந்து நம்ம கொஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளைமேட்டாலஜிலேருந்து பார்க்க போகிறோம். நான் வந்து திருப்பி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் 2010 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2010 அந்த கொஷின் வந்து எனக்கு கிடச்சிச்சு, நான் வந்து ஆட் பண்ணிக்கினேன். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஆம்பியண்ட் அட்மாஸ்பியர். ஓகே, அட்மாஸ்பியரில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபவுண்ட்னா கிடைக்கும்னுட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஆம்பியண்ட் அட்மாஸ்பியர்னா நார்மலாக அட்மாஸ்பியரில் வந்து நம்மளுக்கு எது எது கிடைக்கும்னுட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் சூட்டுன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க, வாட்டர் வேப்பர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காமனாக இந்த நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ இந்த சூட்டுன்றது வந்து கன்ஃபியூஷன் ஆகும் என்னன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடுன்றது வந்து என்ன அப்படின்ட்டு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இந்த வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் வந்து இருக்கும், இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 1, 2, 3, 4 இந்த 3 ஆப்ஷனில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது, இது வந்து நீங்கள் எலிமினேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த சூட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இன்கம்ப்ளீட் பர்னிங் ஆகும்ல, ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடெல்லாம் வந்து மேலே அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ப்ராப்பராக பர்ன் ஆகாமல் அந்த பிளாக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ அதை வந்து சூட்டுன்ற வேர்டுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து அட்மாஸ்பியரில் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இருக்குல்ல அட்மாஸ்பியரில். ஸோ இந்த சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் பர்னிங்கால். ஓகே, ஸோ இந்த ஃபாசில் ஃபியூலெல்லாம் வந்து பர்ன் பண்ணுறாங்களே அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ அட்மாஸ்பியரில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்னு உங்களுக்கு காமிச்சல அந்த சாப்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டஸ்ட் இருக்குது, தூள் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு. ஸோ
நிறைய பார்த்தீங்கன்னா இதை விட்டு கூட நம்ம அடிஷ்னலாக பார்ப்போம். ஸோ என்சிஆர்டியை வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். என்சிஆர்டி நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கிளாஸ் கூட. இல்லைன்னா நம்ம கிளாஸோட பிடிஎஃப் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3மே தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வாட் காஸ் wind டு டிஃப்ளெக்ட் டுவர்ட் லெஃப்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர்? ஓகே, ஸோ கொஷனில் வந்து என்ன சொல்ல வரோன்னா விண்ட், காற்று. ஓகே, ஸோ காற்றுனா என்ன? இந்த ரைட்டு லெஃப்ட் வந்து மூவ் ஆகுதுல ஏறு, ஸோ அதுதான் வந்து நம்ம காற்றுன்னு சொல்லுவோம். அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அர்த்தில் வந்து நம்ம இந்த ஈக்குவேட்டர் மூலமாக வந்து ஆஃபாக டிவைட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே வந்து நம்ம நார்த்துன்னு சொல்கிறோம், ஈக்குவேட்டருக்கு கீழே வந்து நம்ம சவுத்துன்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா விண்ட் டிஃப்ளெக்ட் டுவர்ட் லெஃப்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இப்போது விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் நோக்கி போகணும்னு நினைக்குதுன்னா அது வந்து லெஃப்ட் வளைஞ்சிடுது. எதனால் அது லெஃப்ட் வளையுது? ஓகே, ஸோ எதனால் வந்து லெஃப்ட் வளையுது? அதே நீங்கள் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரைட் வந்து டர்ன் எடுத்துக்கும். நார்த்தில் ரைட் டர்ன் எடுக்கும், லெஃப்ட்டில் சவுத்தில் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கும். அதுக்கு முன்னாடி ரீசன் என்னன்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஓகே, ஸோ எந்த வித டென்ஷன் இல்லாமல் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுறேன் எல்லா சாப்டர்ஸுமே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அட்மாஸ்ஃபரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம்ன்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தோட ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ், அர்த் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுதுல்ல, அதனால வந்து நம்ம இதை பார்க்குறோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோரிலேஸ் ஃபோர்ஸ்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, ரொட்டேஷன் ஆஃப் த அர்த். நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம். which one of the following reflect back more sunlight as compared to other 3? ஓகே, ஸோ இதுவுமே வந்து நான் நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, எந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி கொஷனோட மீனிங் பார்த்துக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும், திருப்பி அனுப்பும், ரிஃப்ளெக்ட் பண்ணும் சன்லைட்டை. ஓகே, ஜாஸ்தியாக. which one of the following reflect back more sunlight? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாண்ட் டெசர்ட் கொடுத்துருக்காங்க, பேடி கிராப் கொடுத்துருக்காங்க, லேண்ட் கவர்டு வித் ஃப்ரெஷ் ஸ்னோ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரை லேண்டுன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை வந்து ஜாஸ்தி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிளைமேட்டாலஜியில் ஹீட் பட்ஜெட். ஓகே, ஸோ ஹீட் பேலன்ஸ் அண்ட் பட்ஜெட்ன்ற சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த சாப்டரை. ஓகே, நான் வந்து ஆட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, மேபி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கூட நான் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, இருங்க நம்ம வந்து பின்னாடி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே சர்ச் பண்ணலாம் ஹீட் பேலன்ஸ். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்சிஆர்டி கிளாஸ் 11 சோலார் ரேடியேஷன் அண்ட் ஹீட் பேலன்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி இன் தமிழ் அப்படின்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் கூட நீங்கள் பார்க்கலாம், செல்ஃப் ஸ்டடி ஜர்னி நம்ம சேனல் தான். மேபி ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ண மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த சாப்டரில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு டேபிள் கூட வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த டேபிளை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு வந்து நான் சொன்னேன். அந்த டேபிள் வந்து இருக்கான்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இருக்குது அல்பிடோ பற்றி. ஸோ பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ New L'Oréal Paris Glycolic Bright Dark Spot Serum reduces dark spots on all Indian skin types. யூடியூப் நீங்கள் எதுவும் காப்பிரைட் கொடுக்காது. அல்பிடோ பற்றி வந்து உங்களுக்கு ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி யூபிஎஸ்சி வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் ஓகே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நான் யூடியூப்பில் வந்து நான் ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்ட்டுலாம் வந்து நினைக்காதீங்க. எல்லா பாயிண்ட்டுமே வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து நான் பெருசாக பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம். சொன்னேன் அல்பிடோ. ஸோ இந்த சார்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இந்த சார்ட்டில் வந்து எந்தெந்த இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அல்பிடோ வந்து பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா 80 to 95% வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுமா அப்படியே சன்னோட அந்த இன்சுலேஷன் இடத்துல அது அப்படியே ரிட்டர்ன் முடுக்கி விட்டுருமா ஸ்னோ. ஸோ ஸ்னோவுக்கு ஒரு ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அப்சர்ப்ஷன் ஆகாது, டைரெக்டாக அல்பிடோ ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திக் க்ளவுட். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா சன்னோட ரேஸை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். மீன்ஸ் கிட்டத்தட்ட 80 to 90% வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும்ன்ட்டு வந்து நான் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கு முன்னே நீங்கள் பார்க்கலாம். யூபிஎஸ்சி வந்து 2010 வந்து கேட்டிருக்கு. ஸோ அதனால நான் வந்து அந்த கிளாஸ்லேயுமே வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து நீங்கள் சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கங்கன்னுட்டு. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், டாப்பில் இருந்தது எது? ஃப்ரெஷ் ஸ்னோ. ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்னோ இருக்குது, ஐஸ் கட்டி இருக்குது, ஒயிட் கலர் ஐஸ் கட்டி. அந்த ஒயிட் கலர் ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சன்னோட வெளிச்சம் அந்த ஹீட் வருதுன்னா அது வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அமுச்சிடும். ஏன்னா அது வந்து லைட் கலர். நம்ம காமனாகவே வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம். டார்க் கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ பிளாக் டிஷர்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வெயிலில் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும் ஒயிட் டிஷர்ட்டை வந்து கம்பேர் பண்ணால். ஓகே, ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரெஷ் ஸ்னோ. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே சாப்டர்லேருந்து வேறு கொஷனை வந்து கேட்கலாம் யூபிஎஸ்சி. ஓகே, ஸோ 2 hour இருக்குது அந்த வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நெக்ஸ்ட் கொஷன் வந்து நம்ம பார்க்கலாம். A geographic region which has following distinct characteristic. ஸோ இது வந்து எதிலேருந்து கேட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளைமேட்டிக் ரீஜனோட ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து எந்த கிளைமேட்டிக் ரீஜன் அது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அண்ட் ட்ரை கிளைமேட்டுன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மைல்ட் அண்ட் வெட் வின்டர்னு சொல்லியிருக்காங்க. எவர் கிரீன் ஓக் ட்ரீ. ஓகே, ஸோ இப்போ இது எந்த கிளைமேட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் கிளைமேட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சேனல்லே நான் அந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் லாஸ்ட்டாக காமிச்சல உங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ இந்த 4 வீடியோமே நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த 4 வீடியோலையுமே வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்துட்டு போயிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கொஷன் வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகே, யூபிஎஸ்சி வந்து ஒரு மாதிரி டேபிள் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணோம். எக்ஸாம் ஹாலில் வந்து அவங்க வந்து யோசிக்கணும் என்னடா இது அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் சிம்பிளாக நம்ம வந்து கூல் மைண்டில் வந்து இதை பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ 2010 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனை கேட்டிருக்காங்க. என்ன கொஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எ ஜியோகிராஃபிக் ஏரியா வித் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 400 மீட்டர் ஆஸ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஏரியா அது வந்து 400 மீட்டர் வந்து ஹைட்டில் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லை. அது 400 மீட்டர் ஹைட்டில் ஓகே
நம்மளுக்கு தேவையில்லை. இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதில் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காமல் அது வந்து எந்த கிளைமேட். ஸோ டைரெக்டாக வந்து யூபிஎஸ்சி இப்படி கேட்காம இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடிய கிளைமேட் எதுன்னு கேட்கல. ஒரு 400 மீட்டர் அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி கொஷனை வந்து கேட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஸோ இந்த JFMன்ட்டு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன இது JMF. ஓகே, ஸோ அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்றும் இல்லை, இது வந்து மந்த். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், ஆவரேஜ் மினிமம் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால். ஸோ ஒன்றும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் இயர் ஃபுல்லாக வந்து இப்படி இருக்கும் ஆவரேஜ் டெம்பரேச்சர், இயர் ஃபுல்லாக வந்து மினிமம் டெம்பரேச்சர் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல். ஸோ இப்போ ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியும் 31, 31, 31, 30, 30, 29, 28, 29, 29, 30. ஸோ கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்குது. நீங்கள் சேமாக வந்து அர்த்தில் எந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், ஈக்குவேட்டரில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ த்ரூ அவுட் இயர் ரெயின்ஃபால், த்ரூ அவுட் இயர். ஓகே, ஸோ டெம்பரேச்சருமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர்கிட்ட இருக்கக்கூடிய கிளைமேட்டை வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ரெயின்ஃபாலுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் எண்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மிச்செல்லாம் நீங்கள் பார்க்கலாம் 188, 158, 139 த்ரூ அவுட் தி இயர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ என்னோட அந்த கிளாஸை நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து புக்கு சோர்ஸ் என்ன, வெறும் NCERTலேருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜனுக்கு வந்து ஜிசி லியாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ஜிசி லியாங்குமே வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஜிசி லியாங் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து புரிய வரும். மற்றபடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் என்னோடய கிளாஸில் கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனாலும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடிஷ்னலாக வந்து மார்க் டெக்ஸ்ட் எல்லாம் கூட ஆன்லைனில் இருந்தால் கொடுத்துட்டே வாங்க. எதனா ஃப்ரீ சோர்ஸ் வந்து இருக்கும்ல, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 2011 வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. A layer in Earth's atmosphere called ionosphere facilitate radio communication. Why? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்குல்ல ஃபார் யூபிஎஸ்சி இன் தமிழ். ஸோ இதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணால் நான் வந்து ஓப்பன் பண்ணி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐனோஸ்பியருக்கு வந்து நம்ம போகலாம். ரைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஜியோகிராஃபியில் வந்து நம்ம ஓசோன் பற்றி அவ்வளோவும் தேவையில்லை. பட் ஒரே ஒரு குளோரின் ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்து, இது வந்து அர்த்து. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. லேயர் டி லேயர், இ லேயர், எஃப் லேயர்ன்ட்டு வந்து பிரிச்சிருக்காங்க. எதுக்காகனா தூரம் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ரொம்ப தூரம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஐனோஸ்பியரை தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஐனோஸ்பியரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும் சிக்னல்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் டீட்டெயிலாக. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி வந்து கேட்டிருக்கு. என்னென்னு கேட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், எ லேயர் இன் த அர்த்ஸ் அட்மாஸ்பியர் கால்ட் அயனோஸ்பியர். ஓகே, அயனோஸ்பியர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபெசிலிட்டேட் ரேடியோ கம்யூனிகேஷன் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அது வந்து ரேடியோ கம்யூனிகேஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஒய், எதனால் பண்ணுது?
ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோவில் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் யூபிஎஸ்சி வந்து நம்மள கன்ஃபியூஷன் பண்ணி விடுது. நீங்களே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நான் வந்து படிக்கிறேன். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன் காஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். ஓசோன் இருக்குது, அதனால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ரேடியோ வேவ்ஸ் ஹேவ் வெரி லாங் வேவ் லென்த். ஓகே, ஸோ ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷார்ட்டாக இருந்தால் ட்ரான்ஸ்மிட் ஆகாதா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய கிளாஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி வந்து எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்குன்னா, இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு, ஆனால் வைன்ற ஒரு இது வந்து போட்டிருக்கு. எதனால் வந்து பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அயான்ஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஓசனாலையும் டிரான்ஸ்மிட் ஆகலை, அது லாங் வேவ் லென்த்தாக இருக்கிறதுனாலையும் டிரான்ஸ்மிட் ஆகலை. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து நெய்தர் 1 nor 2. ஸோ நெக்ஸ்ட் கொஷனுமே வந்து 2011 கேட்டிருக்காங்க. இஃப் எ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ரிமூவ்ட் இட் டஸ் நாட் ரீஜென்ரேட் குவிக்லி ஆஸ் கம்பேர்ட் டு ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட்டை வந்து எடுத்துட்டாங்கன்னா, மீன்ஸ் அங்கே இருக்கிற ட்ரீ எல்லாமே வந்து எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் ரொம்ப. கம்பேர் பண்ணால் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணால் எதனால் அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாமே திருப்பி வளர்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் யோசிப்பீங்க, இது வந்து எதனால் ஆகுது, கிளாஸில் கூட வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்ட்டு. பட் இது கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ கிளாஸ்லேயுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் சாயில் எல்லாமே வந்து எனி டைம் வெட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஏன் வெட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் மழை ஜாஸ்தி வரும். ஸோ அங்கே இருக்கிற ஹவுஸ் ட்ரீயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் எல்லாம் கூட ஃபாரஸ்ட்குள்ளே கட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். மழை ஜாஸ்தி வந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகுனா, சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். கம்மியாகிட்டே வர்றதால ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நியூட்ரியன்ஸ் இருக்காது. க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நம்ம பார்ப்போம். ஏன்னா ஹெவி ரெயின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சாயில் ஆஃப் எ ரெயின் forest is deficient in nutrient. Propagules of the trees in the rainforest have poor. The rainforest species are slow growing. அங்கே இருக்கிற ட்ரீஸே வந்து ஸ்லோவாக வளருது, அதனால அது ஸ்லோவாக வளரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் இன்வேட் த ஃபர்டைல் சாயில். ஸோ அங்கே இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து சாயிலை வந்து ஆக்கிரமிச்சிடும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, the soil of a rainforest is deficient in nutrient. ஸோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் க்ரோ ஆகாது. நெக்ஸ்ட் கொஷனுமே வந்து 2011 வந்து கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பயோடைவர்சிட்டி இஸ் நார்மலி கிரேட்டர் இன் லோவர் latitude as compared to higher latitude. Along the mountain gradients, biodiversity is normally greater in lower altitude as compared to higher altitude. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜனில் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் யார் ப்ராப்பராக பார்த்தாங்களோ உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஒன்றும் இல்லை, இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து நம்ம அர்த்து ஈக்குவேட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேட்டிடியூட் போயிட்டே இருந்தால் அது வந்து நம்ம அப்பர் லேட்டிடியூடுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்படியே கீழே வந்துட்டே இருந்தால் நம்ம ஈக்குவேட்டர்கிட்ட அது லோவர் லேட்டிடியூடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பயோடைவர்சிட்டி அப்படின்னா ஜாஸ்தி விதமான ட்ரீஸ், உயிரினங்கள். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டினா சிம்பிளாக இவ்வளோ புரிஞ்சுங்க.
நிறைய ட்ரீஸ் ஸ்பீசிஸ் நிறைய ஸ்பீசிஸ் ஓகேவா. நிறைய ஸ்பீசிஸ் வந்து நார்மலாகவே லோவர் லேட்டிடியூடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். லோவர் லேட்டிடியூட்னா என்ன, இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்லங்க ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் ஆஸ் கம்பேர்ட் டு ஹையர் லேட்டிடியூட். அப்படின்னா இங்கே மேலே ஹையர் லேட்டிடியூடை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பயோடைவர்சிட்டி இருக்குது. உண்மை தான், கரெக்ட் தானே. நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. அதே மேலே போகப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோனிஃபெரஸ் ட்ரீ தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்து லம்பரிங் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். உங்ககிட்ட வந்து ஒரு கொஷனுமே நான் கேட்டேன். இந்த இடத்துல ஈக்வட்டோரியல் ரீஜன் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லலாம் நிறைய ட்ரீஸ் இருக்குது, எதுக்கு அங்கே லம்பரிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே மேலே இந்த டுண்ட்ரா டைகர் ரீஜனில் வந்து எதுக்கு லம்பரிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கான ரீசன் சிங்கிள் டைப் ஆஃப் ஸ்பீசிஸோட கண்டினியூஸ் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கோனிஃபெரஸ் ட்ரீனா ஃபுல் கோனிஃபெரஸ் ட்ரீ தான் இருக்கும். நிறைய இந்த வால்பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து இந்த பனியெல்லாம் விழுந்திருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கம்ப்ளீட்டாக மவுண்டெயினில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ அப்பர் லேட்டிடியூடில் கம்மி பயோடைவர்சிட்டி நீங்கள் பார்க்கலாம். அதே லோவர் லேட்டிடியூடில் நிறைய பயோடைவர்சிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். செகண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலாங் த மவுண்டெயின் கிரேடியன். அப்படின்னா இது ஒரு மவுண்டெயின். ஓகே, பயோடைவர்சிட்டி இஸ் நார்மலி கிரேட்டர் இன் லோவர் ஆல்டிடியூட். இந்த இடத்துல ஜாஸ்தி ஸ்பீசிஸ் இருக்கும். அப்படின்னா ஜாஸ்தி விதமான மரம் உயிரான ஸ்பீசிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, மரத்தை. அதே மேலே போகப்போ வந்து நீங்கள் கம்மி பார்க்கலாம். கரெக்ட் தானே. மவுண்டன் மேலே போகப்போ வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ட்ரீஸ் எல்லாம் கிடைக்குமா? இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. இதுக்கான ஆன்சர் போத் 1 and 2. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், இதுவுமே 2011 கேட்டிருக்காங்க. வெஸ்டர்லிஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தென் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பெரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம் சாப்டரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த சாப்டர் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆல்ரெடி. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அட்மாஸ்பெரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம் இருக்குல்ல, 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் போய் பார்க்கணும். இதில் தான் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க வந்து வெஸ்டர்லி பற்றி கேட்டிருக்காங்க. வெஸ்டர்லினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெஸ்டர்லி விண்ட். ஓகே, ஸோ 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி, 30 டிகிரிலேருந்து வந்து 60 டிகிரிக்குள்ளே வந்து நம்ம இந்த வெஸ்டர்லி வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வெஸ்டர்லி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஹெமிஸ்பியரில், அப்படின்னா அர்த்தோட இந்த ஈக்குவேட்டருக்கு கீழே சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குமா. அண்ட் பர்சிஸ்டன்ட் தென் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். வை, எதனால் ஸ்ட்ராங்காக இருக்குது சவுத்தில்? ஓகே, இது வந்து நம்ம வேர்ல்டு மேப், இது வந்து ஈக்குவேட்டர். இப்போ இந்த வெஸ்டர்லி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து கம்பேர் பண்ணால் சவுத்தில் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹேஸ் லெஸ் லேண்ட் மாஸ் கம்பேர்ட் டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர். சவுத்தில் வந்து லேண்ட் பகுதி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, நார்த்தை கம்பேர் பண்ணால். co-release force is higher in southern hemisphere as compared to northern hemisphere. ஓகே, அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸு சவுத்தில் ஜாஸ்தி இருக்காமல் நார்த்தை கம்பேர் பண்ணால். ஸோ இது படித்தோன்னே நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா கோரிலிஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்கும், போலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், போலை நோக்கி போக. ஸோ ஆஃப் ஈக்குவலாக தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன் ராங். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டானு கேட்டிங்கன்னா ஆமாம், கரெக்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து லேண்ட் மாஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் மாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே போகக்கூடிய அந்த விண்டு, இங்கே போகக்கூடிய அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஓகே, ஸ்ட்ரைக்கிங் 60s ஞாபகம் இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒரு காமெடி கூட நீங்கள் கேட்டுங்க. ஓகே, இந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவை தேடி வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோலோ, ஓகே, ஸோ பார்த்தோலோ பேர், ஓகே, ஸோ அவங்க பேர் வர்றதில்ல, பார்த்தோலோனிட்டு வந்து நம்ம பார்த்தோம்ல, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் எடுத்துன்னு இங்கே வரைக்கும் வருவாங்க, இங்கே வரைக்கும் வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து ஏன் இங்கே வந்து அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த விண்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருந்துச்சு இங்கே.
ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு ரிவீல் இருக்குது, நம்ம கப்பலை வந்து கவுக்குது அப்படின்னு தான் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விண்டோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் கொஷனுமே வந்து 2011 வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். வாட் குட் பி த மெயின் ரீசன் ஆர் ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எ ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரேஷியன் டெசர்ட் பெல்ட்? ஸோ இந்த கொஷன் நீங்கள் பார்க்கலாம், என்ன கேட்குறாங்கன்னா ஆஃப்ரிக்கன் யூரேஷியன் டெசர்ட் பெல்ட் வந்து எதனால் ஃபார்மேஷன் ஆகுது, ரீசன் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம்ல, அது ரீசன் என்னன்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. It is located in subtropical high pressure belt. It is under influence of warm ocean current. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சாப்டர் வந்து கம்பைன் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். எந்த 2 சாப்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஹை ப்ரெஷர் பெல்ட்னா என்ன, லோ ப்ரெஷர் பெல்ட்னா என்ன, எங்கே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குன்னுட்டெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனோகிராஃபியில் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஓஷன் கரண்ட்ஸ்ன்ற சாப்டருமே வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த 2 சாப்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே வந்து டெசர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரேஷியன் டெசர்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவேட்டர் இருக்குது, இன்னும் கீழே வரும். ஸோ இங்கே வந்து ஈக்குவேட்டர் வரைஞ்சிங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து இங்கே 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த 30 டிகிரியில் வந்து நம்ம சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து என்ன பார்ப்போம், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் நம்ம பார்ப்போம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் செல். ஸோ இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், யூரேஷியன் டெசர்ட், ஆஃப்ரிக்கா அண்ட் யூரேஷியன் டெசர்ட். ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் இருக்கா, இருக்குது. இட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வார்ம் ஓஷன் கரண்ட். ஸோ இது வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வார்ம் ஓஷன் கரண்ட். இல்லை, வார்ம் ஓஷன் கரண்ட் எங்கே இருக்குது இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஓஷன் கரண்ட் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கோல்டு ஓஷன் கரண்ட் ஏன் இருக்குது, இந்த இடத்துல வந்து வார்ம் ஓஷன் கரண்ட் ஏன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஓஷன் கரண்ட் சாப்டர் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் கிளியராக புரிய வரும். நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு புரியாது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஏன் டெசர்ட் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஓஷன் வாட்டர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து டெசர்ட் ஃபார்ம் ஆகிருக்காது. ஏன்னா இங்கே வாட்டர் வந்து வார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெயின்ஃபாலை பார்க்கலாம். இங்கே வந்து கோல்டாக இருக்க வச்சு தான் நீங்கள் வந்து ரெயின்ஃபாலை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒன்லி. இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஆஃப் ஷோர் விண்டு, ஆன் ஷோர் விண்டு, இதெல்லாம் கூட நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணல, கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் கிளாஸை பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் மேக்ஸிமம் கொஷனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு வரலாம். நெக்ஸ்ட் கொஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். த ஜெட் ஏர்கிராஃப்ட் ஃப்ளை வெரி ஈஸிலி அண்ட் ஸ்மூத்லி இன் லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். வாட் குட் பி த அப்ராப்ரியேட் எக்ஸ்பிளனேஷன்? 2011 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர், ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் சாப்டர் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்ட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே வந்து நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு கீழே தான் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் எல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் எல்லாமே வந்து பறக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். மழை, இந்த க்ளவுடெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ க்ளவுடுக்கு மேலே தான் பறக்கும். நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஏரோப்ளைன்லேருந்து இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா கீழே வந்து க்ளவுடெல்லாம் தெரியும்ல. ஸோ க்ளவுடுக்கு மேலே தான் வந்து பறக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியரில். இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, தேர் ஆர் நோ க்ளவுட்ஸ் ஆர் வாட்டர் வேப்பர் இன் லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். கரெக்ட் இல்லை, க்ளவுட் வாட்டர் வேப்பர் இருக்காது, ஏன்னா க்ளவுடுக்கு மேலே தானே நீங்கள் பறக்குறீங்க.
ஸோ இது வந்து கரெக்டு. தேர் ஆர் நோ வர்டிக்கல் விண்ட் இன் த லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இதுவுமே வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்டிக்கல் விண்டுமே வந்து நம்ம பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த சாப்டரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போத் 1 and 2. ஸோ இங்கேயுமே வந்து நான் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஷன் வந்து பார்த்திங்கன்னா the 2004 tsunami made people realize the mangrove can serve as a reliable safety hedge against the coastal calamities. How do mangrove function as a safety hedge? ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் சாப்டரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் இல்லைனா இந்தியனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் சாப்டரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகே, ஸோ நீங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனல் தான் செல்ஃப் ஸ்டடி ஜெர்னி நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இன் தமிழ். ஓகே, ஸோ இந்த சாப்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்க்ரோவ்ஸ்மே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 வந்து சுனாமி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கினாங்க இந்த மாதிரி மேன்க்ரூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அவங்கள வந்து பாதுகாக்குது இந்த சுனாமி இந்த கோஸ்டல் ஸ்ட்ராம்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு வந்து தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் அது வந்து எதனால் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த மேன்க்ரூவ் ஸ்வாம்ஸ் செப்பரேட் the human settlement from the sea by wide zone which people neither live nor venture. இப்போது நம்ம வந்து என்ன பார்த்தோம், அந்த மேன்க்ரூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேண்டு, இது வந்து ஓஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல பிராக்கிஷ் வாட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்க்ரூவ்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து செப்பரேட் பண்ணாமல் ஹியூமனையும் செட்டில்மெண்ட்டையும் அந்த மேன்க்ரூவ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணாமல் ஹியூமன் செட்டில்மெண்ட்டையும் சீயுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களே வந்து போக மாட்டாங்களாமா. ஓகே, ஸோ பீப்புள் நெய்தர் லீவ் நார் வென்ச்சர். தப்பு, ஏன் போக மாட்டாங்க? ஓகே, இது வந்து தப்பு. த மேன்க்ரூவ்ஸ் ப்ரொவைட் போத் ஃபுட் அண்ட் மெடிசின் விச் பீப்புள் ஆர் நீட் ஆஃப்டர் எனி நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த மேன்க்ரூவ் வந்து ஃபுட் மெடிசன் ப்ரொவைட் பண்ணாமல் எதனா இப்போ சுனாமி கினாமி வந்துட்டா தப்பு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. The mangrove trees are tall with dense canopy, serve as a excellent shelter during cyclone. இந்த கொஷன் வந்து நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இது இருக்காதுன்னு. ஏன்னா இந்த மேன்க்ரூவ் வந்து டாலாக இருக்குமா, சுனாமி அதெல்லாம் வரும்போது இது கீழே போய் ஒழிஞ்சிப்பாங்களாமா. ஓகே, சேஃப்டிக்காக. ஸோ மேன்க்ரூவ் ட்ரீஸ் ஆர் டால் வித் டென்ஸ் canopy, serve as a excellent shelter during cyclone or tsunami. இதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ ஆன்சர் வந்து டி தான். இந்த மேன்க்ரூவ் ட்ரீஸ் do not get uprooted by storms or tide. ஸோ இந்த தண்ணி இந்த அலையெல்லாம் வரும்போது அதோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்க்ரூவ்ஸ் வந்து பிச்சுட்டு போயிடாது. அதோட அந்த வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் தண்ணிக்குள்ளே. அதே மாதிரி அந்த அலையோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ ஸ்பீடாக வருதுன்னா அதை தடுத்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். அது வந்து தடுக்குது இல்லை அதோட ஸ்பீடை. ஸோ டேமேஜ் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் கொஷன் வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்து கேட்டிருக்காங்க. நார்மலி த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் த ஹைட் ஆஃப் த அர்த் சர்ஃபேஸ். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்த்தோம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் சாப்டரில் தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேலே போகப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுமா வித் த இன்க்ரீஸ் இன் த ஹைட் ஆஃப் த அர்த் சர்ஃபேஸ். ஸோ மேலே போகப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். நம்ம பார்த்தோம் ட்ரோபோஸ்பியரில் மேலே போகப்போ வந்து டிக்ரீஸ் ஆகும், திருப்பி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்ன? மேலே போகப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? The atmosphere can be heated upward only from the earth surface.
there is more moisture in upper atmosphere. The air is less dense in the upper atmosphere. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆன்சரை வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மாஸ்பியர் கேன் பி ஹீட்டட் அப்வர்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அந்த ஹீட் பட்ஜெட் நான் வந்து சாப்டர் காமிச்சேன், அதெல்லாம் வந்து யார் டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்களோ அவங்க தான் வந்து இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து 2024 இல்லை, 2012 கொஷனை நீங்கள் ஆன்சர் பண்ணனாலும் நீங்கள் வந்து அந்த கான்செப்சுவல் கிளியரிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருக்கீங்க யூபிஎஸ்சிக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பை சான்ஸ் நீங்கள் வந்து என்னோடய கிளாஸ் பார்த்து இதெல்லாம் வந்து புரியாமல் இருந்துச்சுன்னா திருப்பி ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மாஸ்பியர் இது அர்த், மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அர்த்தோட சர்ஃபேஸால் தான் வந்து ஹீட் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியர் கேன் பி ஹீட்டட் அப்வர்ட் ஒன்லி ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ். இப்போ எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்ட் தான் இவங்க சொன்னது. ஏன்னா இங்கே சன் இருக்குது, சன்னுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வரும் அர்த்துக்கு, சன்னுக்கிட்டேருந்து அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இப்போ இங்கே அது வந்து அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணி வந்துடும். ஓகே, அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணி வரும். இப்போ அர்த்தம் வந்து கொடுங்கன்னுட்டு வந்து வாங்கி எல்லாம் ஸ்டோர் பண்ணி இவ்வளோ காசு பிளாக் மணி மாதிரி சேர்த்து வச்சுக்கோமா, இல்லை. அடுத்து வந்து என்ன பண்ணோம், நைட் ஆனவொடனே எடுத்துன்னு போ, எனக்கு வேணா போதும் உன்னோட ஹீட்டுன்ட்டு வந்து ரிட்டர்ன் அனுப்பும். இப்போ அந்த ரிட்டர்ன் போகிற ஹீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் ட்ராப் ஆகி ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு நம்ம பார்க்குறோம்ல, ஸோ இங்கே வந்து ட்ராப் ஆகி ஸ்டோர் ஆகும், இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, மேலே போகப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம், டிக்ரீஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ஹைட் ஃப்ரம் த அர்த். ஸோ இங்கெல்லாம் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே மேலே போகப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாஸ்தி இருக்கும், இன்னும் போகப்போ வந்து கம்மியாகிட்டே வரும். ஏன்னா இங்கே வந்து ட்ராப் ஆகிருக்குல்ல, இங்கே வந்து ட்ராப் ஆகிருக்கு, இங்கே ட்ராப் ஆகலைன்னா கம்மியாக இருந்திருக்கும் இங்கேயும். ஸோ அதனால நீங்கள் வந்து இப்படி நீங்கள் பார்க்கலாம், டிக்ரீஸ் ஆகுறது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட் லைன் போகிறது பார்க்க முடியாது, இப்படி க்ராஸாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து ஹீட் இன்னும் இருக்குது. இங்கே வந்து ஹீட் எப்படி வந்துச்சு, அர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த அட்மாஸ்பியர் கேன் பி ஹீட்டட் அப்வர்ட் ஒன்லி ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். தெர் இஸ் மோர் மாய்ஸ்சர் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். இல்லை, நம்ம மேலே போகப்போ வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் வந்து கம்மியாகிட்டே வரும். நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தோம்ல, இல்லை. த ஏர் இஸ் லெஸ் டென்ஸ் இன் அப்பர் அட்மாஸ்பியர். ஆமாம், இது கரெக்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தோம், இது நம்ம அர்த்துனா மேலே போகப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும், கீழே எல்லாமே வந்து நிறைய கேஸஸ் டென்ஸாக இருக்கும், மேலே போகப்போ தூரம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து அந்த ஹீட்டுக்கு என்ன ரீசன்? ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு ஏன் இது கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே கேஸ் கிட்ட இருந்துச்சுன்னா இது வந்து ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே தூரம் இருந்துச்சுன்னா ஹீட்டை வந்து ஜாஸ்தி ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து கம்மி டென்ஸ் இருக்கிறதால மேலே போகப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 and 3 எங்கே இருக்குன்னா சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். 2012 வந்து கேட்டிருக்காங்க, which one of the following is the characteristics climate of the tropical savanna region? ஸோ வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2011 2012லுமே வந்து கேட்டிருக்காங்க, 2010லுமே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சவன்னா ரீஜனோட கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயர், ரெயின்ஃபால் இன் வின்டர் ஒன்லி, an extremely short dry season, a definite dry wet season. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா a definite dry wet season. ஸோ நீங்கள் வந்து என்சிஆர்டி அவ்வளோவும் பார்க்க போகாதீங்க, கன்ஃபியூஷன் ஆகிடும் இதில். ஓகே, நீங்கள் வந்து மெயினாக ஜிசி லியாங் வந்து பாருங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பிளைனும் ஜிசி லியாங்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தையாக போகலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளாஸ் எங்கெங்கே கொடுத்துருக்கேன், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் கொஞ்சம் லென்த் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. The annual range of temperature in the interior of the continent is high as compared to coastal area. What are the reason? ஸோ இதுவுமே வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கான்டினென்டாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, கான்டினென்டாலிட்டி. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் இருக்குது, தண்ணி இருக்குது இங்கெல்லாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியா, கரை ஓரம் இருக்கக்கூடிய ஏரியா. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட் அப்படின்னா இங்கே ஏ உள்ள, ஓகே, பூமிக்கு நடுவில், பூமின்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த லேண்டு பகுதிக்கு நடுவில். ஓகே, ஸோ இது ஒரு லேண்டு, அதுக்கு நடுவில் ஏ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணால் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குமா. இந்த ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இந்த இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட் இஸ் ஹை. இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குமா இந்த கோஸ்டல் கரை ஓர ஏரியா வந்து கம்பேர் பண்ணால். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. thermal difference between land and water. கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிடும், சீக்கிரம் கூல் ஆகிடும். தண்ணி சீக்கிரம் ஹீட் ஆகாது, லேட்டாக ஹீட் ஆகும், அதே மாதிரி லேட்டாக கூல் ஆகும். ஸோ தெர்மல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் ஹீட் ஆகலை. ஓகே, ஸோ சீக்கிரம் ஹீட் ஆகலைன்னா இங்கே இருக்கிற காற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேண்டுக்கு போகும். சீ ப்ரீஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லேண்டு ப்ரீஸ்ன்ற கான்செப்டுமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் கோஸ்டல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மேனேஜ் ஆகிடும். குளிர்காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து சீக்கிரம் கூல் ஆகுது, ஹீட்டை வந்து கொஞ்சம் வச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியாவில் அமைச்சு மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது வந்து லேண்டு ப்ரீஸ், சீ ப்ரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். வேரியேஷன் இன் ஆல்டிடியூட் பிட்வீன் கான்டினென்ட் அண்ட் ஓஷன் இல்லை. வேரியேஷன் இங்கே ஹைட்டு, இங்கே கம்மி ஹைட் இருந்தால் ஒன்றும் யூஸ் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராங்கு. ஏன்னா இவங்க வந்து மெயினாக கேட்டிருக்கிறது என்ன, இன்டீரியர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியருக்கு வந்து இந்த ஹைட் வந்து மேட்ச் ஆகுறதில்ல. ஏன்னா இவங்க வந்து ஓஷன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓஷன் கூட கம்பேர் பண்ணாமல் ஒரு இன்டீரியருக்குள்ளே வந்து ஆல்டிடியூடை வந்து கேட்டாங்கன்னா நம்ம ஓகே, நம்ம வந்து பண்ணலாம். பட் இவங்க மெயினாக வந்து கோஸ்டலுக்கும் லேண்டுக்கும் கம்பேர் பண்ணி கேட்டிருக்கிறதால இது வந்து நீங்கள் கரெக்டுன்னு மார்க் பண்ணாதீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் விண்ட் இன் த இன்டீரியர் இல்லை. இன்டீரியருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் விண்டை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே கோஸ்டல் சைட்டை தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் விண்டை பார்ப்போம். ஹெவி ரெயின் இன் த இன்டீரியர் ஆஸ் கம்பேர்ட் டு கோஸ்ட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராங். கோஸ்டல் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி ரெயினை பார்ப்போம். பார்க்க போனால் இங்கே மிடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி ரெயின் தான் வந்து நம்ம பார்ப்போம். அதுவும் இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது ரெயினை. இது வந்து நம்ம ஆஃப் ஷோருன்னு சொல்லுவோம். ஓகே, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 only. இதுக்கான ஆன்சர் 1 only. இதுவுமே வந்து நான் டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஹீட் பட்ஜெட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஹீட் பட்ஜெட்டில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2013 வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே இயரில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். On the planet Earth, most of the fresh water exists as a ice cap, glacier. Out of the remaining fresh water, the largest proportion. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், இப்போ நம்ம வேர்ல்டில் வாட்டர் இருக்குன்னா அதில் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஸோ அதில் ஃப்ரெஷ் வாட்டரில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. கம்மினா கம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% தான் வந்து நம்ம ரிவரை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ரிவர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஐஸ் கேப் ஜாஸ்தின்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இதில் வந்து எது ஜாஸ்தின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓஷனோகிராஃபி ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த ஓஷன் கரண்ட்ஸ் முன்னாடி நான் ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபவுண்ட் இன் அட்மாஸ்பியர், ஃப்ரெஷ் லேக், கிரவுண்ட் வாட்டர், சாயில் மாய்ஸ்சர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து 2013 என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். டியூரிங் எ தண்டர் ஸ்ட்ராம் the thunder in the skies is produced by. thunderstorm எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது கேட்டிருக்காங்க. டியூரிங் thunderstorm the thunders in skies is produced by.
ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மீட்டிங் ஆஃப் குமுலோனிம்பஸ் cloud in the sky. ஸோ இப்போ வந்து நம்ம குமுலோனிம்பஸ் cloud எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு தண்டர்ஸ்டார்ம் வந்து நம்ம ரிலேட் பண்ணி படித்தோம். ஓகே, ஸோ இந்த ஈக்விட்டோரியல் ரீஜனில் நம்ம பார்க்கலாம் இந்த குமுலோனிம்பஸ், இந்த சைக்ளோன் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா குமுலோனிம்பஸ் cloud தான் வந்து ஃபார்மேஷன் ஆகிறது. ஸோ டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை எந்த சாப்டரில் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம சாப்டரில் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் போகலாம். பிளேலிஸ்ட்டில் போனோன்னா இங்கே வந்து நம்ம சாப்டர் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாட்டர் இன் அட்மாஸ்பியர்ன்ட்டு இருக்குல்ல, பார்ட் 1 பார்ட் 2 இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹியூமிடிட்டி அண்ட் cloud. ஸோ இந்த 2 சாப்டர்லையுமே வந்து நான் cloud பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குமுலோனிம்பஸ் cloudனா என்னன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ இதில் வந்து அந்த குமுலோனிம்பஸ் cloud ட்ராபிக்கல் சைக்ளோனில் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 சாப்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து மைண்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, யூபிஎஸ்சி வந்து கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கு. ஸோ குமுலோனிம்பஸ் cloudலேருந்து தண்டர்ஸ்டார்ம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, மீட்டிங் ஆஃப் குமுலோனிம்பஸ் clouds in the sky, அது ரெண்டும் மீட் ஆகிறதால தண்டர்ஸ்டார்ம் வருதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, குமுலோனிம்பஸ் cloudலேருந்து தண்டர்ஸ்டார்ம் வரும், பட் அது மீட் ஆகிறதால வர்றதில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராங். லைட்னிங் தட் செப்பரேட் நிம்பஸ் cloud செப்பரேட் பண்ணுது. நான் வந்து என்ன சொன்னேன், தண்டர்ஸ்டார்ம் வந்து நம்ம குமுலோனிம்பஸ் கூட வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து குமுலோனிம்பஸ் cloud இது. ஓகே, ஸோ நிம்பஸ் cloud வந்து பார்த்திங்கன்னா வேறு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு நிம்பஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கங்க, நிம்பஸ் நிம்போ ஸ்ட்ராட்டஸ்ன்னு கூட வரும். ஸோ இங்கே வந்து நிம்பஸை வந்து செப்பரேட் பண்ணதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் இது. ஓகே, ஸோ நிம்பஸ் பார்த்தே நம்ம வந்து இதை ராங் பண்ணிடணும். இதை வயலண்ட் அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல். ஸோ இந்த குமுலோனிம்பஸ் cloudல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஏரில், ஃபர்தராக cloud பெருசாகிட்டே இருக்கும், தண்டர்ஸ்டார்மெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அதனால தண்டர்ஸ்டார்ம் வர்றதில்ல. ஸோ தண்டர்ஸ்டார்ம்னா என்ன, அது எதனால் வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, லைட்னிங், மின்னல், இடி மின்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மின்னல் வருதுல்ல, ஸோ அந்த மின்னல் வரும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த மின்னல்லேருந்து அந்த ஹை எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த ஏரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்யூம் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த வேக்யூம் ஏர் சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்டர். ஸோ லைட்னிங்கால் தான் தண்டரை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ குமுலோனிம்பஸ் cloudலேருந்து லைட்னிங் வரும். குமுலோனிம்பஸ் cloudலேருந்து லைட்னிங் வரும். அந்த லைட்னிங்கால் தண்டர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ராங். டி, நன் ஆஃப் த அபோவ் ப்ரொடியூஸ் த தண்டர். ஓகே, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம், நன் ஆஃப் த ப்ரொடியூஸ் தண்டர். லைட்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து 2013 என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கிளைமேட்டாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். climate is extreme, rainfall is scanty, people used to nomadic harder. This above statement best describe which of the following climatic region. ஓகே, ஸோ எந்த climatic region தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் 11, 12, 13. ஓகே, ஸோ கிளைமேட்டிக் ரீஜன்லேருந்து கேட்டிருக்காங்க, வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ கிளைமேட்டாலஜியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு இருக்குல்ல, அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம். ஸோ அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஹீட் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது அந்த கிளைமேட்டாலஜியில். ஸோ எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்போது கிளைமேட் இஸ் எக்ஸ்ட்ரீம்னா நம்ம மைண்டில் வந்து என்னென்ன வரும்னா, எக்ஸ்ட்ரீம்னா ட்ரையும் எக்ஸ்ட்ரீம், கோல்டும் எக்ஸ்ட்ரீம். அப்போனா நம்ம வந்து டெசர்ட்டை கூட நம்ம யோசிக்கலாம். டெசர்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை வந்து நம்ம பார்க்கலாம், ஹாட்டை வந்து நம்ம பார்க்கலாம், எக்ஸ்ட்ரீம் கோல்டுமே வந்து நம்ம நைட்டில் பார்க்கலாம். ஓகே,
ஸோ டெசர்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை, நெக்ஸ்ட் வந்து டுண்ட்ரா, சைபீரியன் டுண்ட்ரா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு மட்டும்தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெயின்ஃபால் இஸ் ஸ்கேண்டி. ஸோ டுண்ட்ராலையுமே வந்து நீங்கள் ரெயின்ஃபால் ஸ்கேண்டியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ டுண்ட்ரா வந்து மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு. பட் நோமேடிக் ஹர்டர்ன்ட்டு வருதுல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டுண்ட்ரா வந்து அடி வாங்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் கேதரிங்கும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நோமேடிக்காக இருக்க மாட்டாங்க. நோமேடிக்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. ஓகே, ஸோ நோமேடிக்குன்னு வந்தவொடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த நோமேடிக் பீப்புள்ஸ் அவங்க பேர் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ஸ்கேண்டி ரெயின்ஃபால், நோமேடிக் ஹர்டர், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ஸ்டெப்பே ரீஜன் கிளைமேட் பொறுத்து இருக்குது. ஸோ 2011, 12, 13லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளைமேட்டிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம், என்ன கேட்டிருக்காங்க 2013ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டோரியல் ஃபாரஸ்ட். ஸோ இதுவுமே வந்து வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஈக்விட்டோரியல் ஃபாரஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் டால் ட்ரீ, க்ளோஸ்லி செட் ட்ரீஸ் வித் க்ரௌன் ஃபார்மிங் கண்டினியூஸ் கெனாமி. இதுவுமே வந்து கரெக்ட் தான். ட்ரீ எல்லாமே வந்து ஹைட்டாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ கெனாப்பினா அதோட மேலே இருக்கிற அந்த க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பறவை இருக்கும். மேலேருந்து பார்த்தா க்ரீனாக தெரியும். சூரியனோட வெளிச்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுமே கரெக்டு. கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், நிறைய விதமான மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இதுவும் கரெக்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூமரஸ் வேரியஸ் எபிஃபைட்ஸ், இதுவும் நான் சொன்னேன். ஸோ இந்த மரம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி வளரும் அப்படின்னு நம்ம சொன்னல. ஸோ சூரியன் வெளிச்சம் அதெல்லாம் வாங்குறதுக்காக, ப்ளஸ் மேலே அங்கே இருக்கிற அந்த நியூட்ரிஷன், ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸுமே எடுக்கிறதுக்காக மரத்து மேலே வந்து சுற்றி மேலே ஏறும், கிளைம்பர் மாதிரின்னு நான் சொன்னேன், எபிஃபைட்ஸ். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன். 2014ல் the seasonal reversal of wind is typical character of seasonal reversal. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த விண்டு பார்த்தோம்ல, இங்கே வந்து ஈஸ்டர்லி, இங்கே வந்து வெஸ்டர்லி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்லி, திருப்பி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்லி, இங்கே வந்து வெஸ்டர்லி, ஈஸ்டர்லி. ஸோ இந்த விண்டு இருக்குல்ல, இது வந்து ரிவர்ஸ் ஆகுதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும், திருப்பி இப்படிக்கா போகும் இந்த விண்டு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்சூன்னு சொல்லுவோம். அந்த ரிவர்சல் விண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, மான்சூன் கிளைமேட். ஓகே, அது ஒன்றும் இல்லை, மான்சூன் கிளைமேட். நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த சாப்டரில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதே அட்மாஸ்பெரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டமில் 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் 3வது வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், ரீஜனல் விண்டுன்னுட்டு இருக்கும். அந்த ரீஜனல் விண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்சல் மான்சூன் விண்டு. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் வந்து மான்சூன் சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் மான்சூன், ஜெட் ஸ்ட்ரீம் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ எல்லாம் ஆர்டர் வைஸாக பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க கிளாஸை நீங்கள் ஆர்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜியோகிராஃபியை வந்து லவ் பண்ணுவீங்க. மீன்ஸ் உங்களுக்கு வந்து அது இஷ்டம் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணலான்னுட்டு. இப்போ 2015ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன் சவுத் அட்லாண்டிக் அண்ட் சதர்ன் ஈஸ்ட் பெசிஃபிக் ரீஜன் ட்ராபிக்கல் லேட்டிடியூட் சைக்ளோன் டஸ் நாட் ஒரிஜினேட். ஸோ டாபிக்கல் சைக்ளோன் சாப்டர் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதிலிருந்து வந்து இதை கேட்டிருக்காங்க. மீன்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து 2015 நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன். பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் டஃப்பு தான், எனக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு வந்து நிறைய நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருமே வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், 27 டிகிரி மேலே இருக்கணும் ஓஷனோட டெம்பரேச்சர் நான் சொன்னேன்.
ஸோ இதில் வந்து sea surface temperature லோ இருக்கிறதால ஃபார்மேஷன் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சவுத் அட்லாண்டிக்லேயுமே சதர்ன் ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்லையுமே வந்து ஏன் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ sea surface temperature லோவாக இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகிறதில்லன்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஆன்சர் இல்லை. ஓகே, இது வந்து ஆன்சர் இல்லை. யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் பியை வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷனுமே வந்து நம்ம பார்க்கலாம். கோரிலேஸ் ஃபோர்ஸ் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நம்ம வந்து என்ன பார்த்தோம், கோரிலேஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் தான் வந்து வீக்காக இருக்கும். சவுத் அட்லாண்டிக்கில் வந்து ஃபுல்லாக வீக்காக இருக்கும்னு நம்ம பார்க்கல. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பசிஃபிக்லையுமே வந்து வீக்காக இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கல. ஆப்சன்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸால் தான். ஸோ இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் இது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மான்சூன் சாப்டரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம் லேண்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கெங்கே டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கோ அங்கங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த ஈஸ்டர்ன் பசிஃபிக் இருக்குல்ல, ப்ளஸ் இந்த சவுத் அட்லாண்டிக் இருக்குல்ல, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர் ட்ராபிக்கல் ஜோன் வந்து இல்லை அவ்வளோ. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைக்ளோனை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கெங்கே இருக்கும், ஹை டெம்பரேச்சர் எங்கெங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். லோ ப்ரெஷர் எங்கெங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைக்ளோன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு லோ ப்ரெஷர் வேணும். லோ ப்ரெஷர் ஆனால் தான் அந்த ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆகும், சரௌண்டிங் ஏர் எல்லாம் வந்து ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து இவ்வளோ புரிஞ்சுங்க. டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நானே எக்ஸாமில் 2015 இருந்தேன்னா இதை தான் வந்து மார்க் பண்ணிவிட்டு வந்திருப்பேன் நான். நெக்ஸ்ட் கொஷனுமே வந்து 2015 வந்து கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The wind which blow between 30 degree north 60 degree south latitude throughout the year are known as westerly. படிச்சு பாருங்க. The wind which blow 30 degree north to 60 degree south is called westerly. கரெக்ட் மாதிரி தான் தெரியுது ஸ்டார்டிங்கில், ஆனால் தப்பு. 30 degree north to 60 degree north இங்கே வரணும். ஓகே, இது வந்து நம்ம அர்த்தனா இங்கே 30 டிகிரி நார்த்துலேருந்து 60 டிகிரி நார்த் வந்து கொடுத்துருக்கணும். இவங்க வந்து 30 டிகிரி நார்த்லேருந்து 60 டிகிரி சவுத். ஏன்னா இப்படியா வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராங். The moisture masses that cause winter rain in northwestern region of India are part of westerly. Which of the statement given are correct? ஸோ மாய்ஸ்சர் மாசஸ் காஸ் வின்டர் ரெயின்ஃபால் இன் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன். அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் இருக்குல்ல. ஸோ நம்ம இந்தியானா இந்த இந்தியாவோட நார்த் வெஸ்ட் ரீஜன் இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வருது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நான் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மான்சூன் சாப்டர் நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி கிளாஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். மான்சூன்ன்ற சாப்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி கிளாஸுமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் ஜியோகிராஃபி ஓகே இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன், ஜெட் ஸ்ட்ரீம், அல்னினோ, லானினோ, இந்தியன் ஓஷன் டைபோல் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3.5 hour வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இந்த வெஸ்டர்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக அங்கே மழையை கொண்டு வருது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர்லலாம் கூட வந்து நீங்கள் ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வின்டர் டைமில், அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து காரணம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 only. பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷன் 2015 வந்து கேட்டிருக்காங்க. ஈச் டே இஸ் மோர் லெஸ் த சேம்.
த மார்னிங் இஸ் கிளியர் பிரைட், காலையில் கிளியராக பிரைட்டாக இருக்குமா, சீ ப்ரீஸ் வருமா. சன் கிளைம்ஸ் ஹை இன் த ஸ்கை, அப்படியே சூரியன் அப்படியே உங்கள் தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரிவாங்க. ஹீட் மவுண்ட்ஸ் அப், அப்படியே வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே சாயங்காலம் மத்தியானம் ஆகும்போதே டார்க் க்ளவுட் வந்து உருவாயிடும், உடனே மழை வரும். ஓகே, ஸோ இது எங்கே தண்டர் லைட்னிங்னே வரும். ஸோ சிம்பிள், இவங்க வந்து ஈக்குவேட்டோரியலில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஈக்குவேட்டோரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சன் இருக்கா, கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குமுலோ நிம்பஸ் க்ளவுட் ஃபார்ம் ஆகும், மழை வரும். ஸோ டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் மழையை பார்க்கலாம், காலையில் பிரைட் சன்னுமே வந்து நீங்கள் பார்க்கலாம், டே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டோரியல் கிளைமேட் இவங்க சொல்கிறாங்க. ஸோ 2015 கேட்டிருக்காங்க. திருப்பி நான் சொல்கிறேன், கிளைமேட்டிக் ரீஜன் சாப்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2019 வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Why are dew drops not formed on cloudy night? ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் அந்த ஹீட் பட்ஜெட் சாப்டர் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் போயிட்டு. ஓகே, ஸோ அந்த ஹீட் பட்ஜெட் சாப்டர், அப்புறமா இந்த ரெயின்ஃபால், இந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சரே வந்து நான் செப்ரேட்டாக ஒரு டாப்பிக்கில் மீன்ஸ் அதுக்குள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டியூ ட்ராப்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, காலையில் ஏஞ்சிக்கும் போது இந்த ஜன்னலில் வண்டி மேலெலாம் வந்து இந்த தண்ணி ட்ராப்பாக இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜன்னலெல்லாம் கூட வந்து கனடியில் ட்ராப்பாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ யார் வந்து அந்த ட்ராப்பை விட்டுட்டு போயிருப்பாங்க, யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. ஸோ சில்லுன்னு இருக்கும் அந்த காலையில் நீங்கள் பார்ப்பீங்களே. ஸோ அங்கே வந்து அந்த டியூ ட்ராப்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எதனாலனா இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம பூமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், இங்கே மேலே வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே கீழே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூலாகி கண்டென்சேஷன் ஆகி தண்ணியாக மாறிடும். இந்த எல்லை மேலே ஜன்னல் மேலெல்லாம் வந்து தண்ணியாக இருக்கும். ஆனால் இது க்ளவுட் இருக்கும்போது நம்ம இதை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. க்ளவுட் இருக்கும்போது இப்போ இங்கே மேலே இவ்வளோ பெரிய மேகம் வந்துடுச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ஜன்னலில் பார்க்க முடியாதுன்றாங்க. ஏன் பார்க்க முடியாது? ஒன்றும் இல்லை, அந்த ஹீட் பட்ஜெட் பார்த்துருந்திங்கன்னா கிளியராக புரியும். நான் வந்து என்ன சொன்னேன், இந்த சூரியன் வந்து ஹீட்டை அமுச்சிடும், எடுத்துக்கோ ரிட்டர்ன் வேணாம் எடுத்துன்னு போங்க அப்படின்னு வந்து அனுப்பும். ஓகே, இங்கே க்ளவுட் இல்லைன்னா அது வந்து மேலே அப்படியே போயிடும். க்ளவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா திக் க்ளவுடு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், அல்பிடோ ரிஃப்ளெக்ட் பண்ணும், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது அர்த்துக்கே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்னு சொல்ல முடியாது, வார்மாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் நம்ம பார்க்க முடியாது. சிம்பிள். ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா clouds reflect back the earth radiation. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். clouds observe the radiation released from the earth surface. The earth surface would have low temperature on cloudy night. Cloud deflect the blowing wind ground level. கெஸ் பண்ணுற மாதிரியா இருக்குது. இல்லை, யார் ஒருத்தர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ க்ளவுட் ரிஃப்ளெக்ட் த அர்த் ரேடியேஷன், அர்த்தோட ஹீட்டை திருப்பி அனுப்பிச்சிடும். இங்கே வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால இங்கே நம்ம பார்க்க முடியாது. அதே இங்கே வந்து கோல்ட் ஆச்சுன்னா, டெம்பரேச்சர் வந்து கூல் ஆச்சுன்னா அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பாக ஆகிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 2020 வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜெட் ஸ்ட்ரீம் அக்கர் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஒன்லி. ஸோ இப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்ட்டு வந்து டீட்டெயிலாக நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட் அக்சஸ் பண்ணிங்கன்னா அந்த மான்சூன், ஜெட் ஸ்ட்ரீம், அல்னினோ, இந்தியன் ஓஷன் டைபோல்னு நான் காமிச்சேன்ல, அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஜெட் ஸ்ட்ரீமை அதை போய் பாருங்கள் நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்லேயும் இருக்கும், சவுத்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஒன்லி சம் சைக்ளோன் டெவலப் அண்ட் ஐ. ஸோ ஒரு சில சைக்ளோன் தான் வந்து ஐயை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த டெம்பரேச்சர் இன்சைட் த ஐ ஆஃப் எ சைக்ளோன் இஸ் நியர்லி லெஸ் தென் தட் ஆஃப் த சரௌண்டிங். ஸோ அந்த ஐ இருக்குல்ல, சைக்ளோனோட ஐ, அதில் வந்து கம்மி டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, ஸோ சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இப்போதைக்கு தேர்ட் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெம்பரேச்சர் இன்சைட் த ஐ ஆஃப் எ சைக்ளான் இஸ் நியர்லி லெஸ் தென் த அவுட் ஆஃப் த சரௌண்டிங்.
அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோனோட ஐ சென்டர் வந்து நம்ம சைக்ளோனோட ஐன்னு சொல்லுவோம். இங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து தண்ணியெல்லாம் மேலே போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இங்கே இருக்கிற விண்ட் எல்லாமே வந்து அதை ஃபில் பண்ண வருது. ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். சைக்ளோனோட ஐயில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மின்னு சொல்கிறாங்க. அது ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இங்கே நீங்கள் பார்க்கலாம், த டெம்பரேச்சர் இன்சைட் த ஐ ஆஃப் எ சைக்ளான் இஸ் நியர்லி லெஸ் தென் த சரௌண்டிங். ஸோ இது வந்து ராங். ஃபஸ்ட் ஒன்றுமே ராங். ஒன்லி சம் சைக்ளோன் டெவலப் த ஐ. ஸோ இது வந்து கரெக்ட். எல்லா சைக்ளோனுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சைக்ளோனாக மாறி ஐயை வந்து உருவாக்காது. ஸோ ஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் சைக்ளோனால் தான் வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். இவங்க வந்து காமனாக பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா சைக்ளோனுமே வந்து ஐயை உருவாக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்லி. நெக்ஸ்ட்டு 2021 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து கிளைமேட்டாலஜியில் கேட்டிருக்கிற கொஷின் 2011 2010 2022 வரைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து இந்த கொஷின் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. கிளாஸ் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. In the tropical zone, the western section of the ocean are warmer than the eastern section owing on the influence of a trade wind. In the temperate zone, westerlies make the eastern section of the ocean warmer than the western section. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷன் புரிஞ்சிச்சா இல்லையா? நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஓஷன் கரண்ட்ன்ற சாப்டரில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் விண்ட் பற்றி பேசுகிறாங்க. ட்ரேட் விண்ட் எங்கே ப்ளோ ஆகும்? ஓகே, ஸோ 30 டிகிரிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் விண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரேட் விண்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? ட்ராபிக்கல் ஜோன். ஸோ இது வந்து நம்ம ட்ராபிக்கல் ஜோனுன்னு கூட சொல்லும். இது வந்து நம்ம ட்ராபிக்கல் ஜோனுன்னு சொல்லும். The western section of the ocean are warmer than the eastern section. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? வெஸ்டர்ன் செக்ஷன் வந்து வார்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம மேப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இது வெஸ்டர்ன் செக்ஷன், இது ஓஷனோட வெஸ்ட் பகுதி, இது ஓஷனோட ஈஸ்ட் பகுதி. ஓகே, ஸோ இதை கம்பேர் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? இங்கே தண்ணி வார்மாக தானே இருக்கும். ஏன் வார்மாக இருக்கும்? இங்கே வரக்கூடிய அந்த ட்ரேட் விண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய அந்த ட்ரேட் விண்டு ஸோ இங்கே இருக்கிற தண்ணியை வந்து இங்கே கொண்டு போய் விடும். ஸோ மேலே இருக்கிற சூடான தண்ணியெல்லாம் போய் இங்கே சேரும். கீழே இருந்து கூலாக இருக்கிற தண்ணியெல்லாம் திருப்பி மேலே வரும். கோல்டு அப்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் டீட்டெயிலாக இதில் ஓஷன் கரண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, புரியாது உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால். ஒரு வாட்டி அதை போய் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. டெம்பரேட் ஜோன். ஸோ இப்போ இங்கே மேலே வாங்க. மேலே டெம்பரேட் ஜோன். இந்த இடத்துல வெஸ்டர்லி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வெஸ்டர்லி பற்றி இவங்க பேசுகிறாங்க. மேக் த ஈஸ்டர்ன் செக்ஷன் ஆஃப் எ ஓஷன் வார்மர். ஸோ ட்ரேட் விண்டு வெஸ்டர்ன் செக்ஷனை வார்மர் பண்ணும் ஓஷனோட, இது ஈஸ்டர்ன் செக்ஷனை வந்து வார்மர் பண்ணுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம், நம்ம கல்ஃப் ஸ்ட்ரீம்னு நம்ம பார்த்தாலும் அங்கேருந்து போகக்கூடிய வார்ம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்வே, இந்த இங்கிலாந்து, இந்த பிரிட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாவை வார்ம் பண்ணும். ஸோ அதனால அங்கே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாமல் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்க முடியுதாங்க. ஓகே, இல்லை அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஆகிடும் அங்கே இருக்கிற தண்ணி. நார்வே. ஓகே, ஸோ நார்வே வந்து நீங்கள் பார்க்கலாம், நேச்சுரல் போர்ட் இருக்காங்க நார்வேயில். ஸோ நார்வே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் டைம்லேயுமே வந்து அங்கே போர்ட் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த வார்ம் வாட்டர். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய அந்த வெஸ்டர்லி வார்ம் வாட்டர் வந்து கொண்டு போயிட்டுருக்கு. அதே நீங்கள் வந்து ரஷ்யாவை எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ ரஷ்யா மேலே ஃபுல் ஆர்டிக் ஃபுல் ஐஸ் ஆகிருக்கு. இப்போ ரஷ்யா வரணுன்னா இப்படி சுற்றின்னு சைனாலேருந்து இந்தியா கூட வந்து வியாபாரம் பண்ண வரணும். ரஷ்யாவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, ஏன்னா ஆர்டிக் ஃபுல்லாக ஐஸ் ஆகிருக்குல்ல. அதே நார்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐஸ் ஆகலைன்னா அதுக்கான ரீசன் அந்த வார்ம் வாட்டர் தான். ஸோ வெஸ்டர்லிஸ் பிரிங் ஈஸ்டர்ன் செக்ஷன் ஓஷன் வாட்டரை வார்ம் வாட்டரை வந்து பிரிங் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான்.
நீங்கள் வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இந்த டெம்பரேட் ஜோன் வெஸ்டர்லிஸ் மேக் ஈஸ்டர்ன் செக்ஷன் ஓஷன் வார்மர். ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்டு, போத் 1 and 2. ஸோ இதுக்குமே வந்து கிளியராக யார் புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்க்க போனால் நான் வந்து இந்த கொஷனை படிச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஆன்சர் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கன்னுட்டு உங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்ண விடலாம். ஓகே, பட் நான் அப்படி பண்ணாமல் கொஷன் படித்து டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போகிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைமிங் சேவிங் பண்ணி படிங்க. ஓகே, நீங்கள் போயிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா இல்லைனா ரிவிஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் புரியலனா. 2021லையுமே கிளைமேட்டிக் ரீஜன்லேருந்து கொஷன் கேட்டிருக்காங்க. லீஃப் லிட்டர் decomposes faster than in any other biome. As a result, soil surface is often almost bare. அப்படின்னா bare எதுவுமே இருக்காது. ஓகே, apart from trees, the vegetation is largely composed of plant form that reach up to canopy vigorously by climbing the trees or growing epiphytes. இதுக்கு முன்னாடியே நான் எபிஃபைட்ஸ் காமிச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ட்ரீ மேலெல்லாம் கிளைம்பர் மாதிரி ஏறி போகும் நான் சொன்னல, ஈக்விட்டோரியல் கிளைமேட் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரூட்டட் ஆன் த அப்பர் பிரான்ச். திஸ் இஸ் மோஸ்ட்லி லைக் ஒன்றும் இல்லை, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இலை கீழே இருந்தோடனே சீக்கிரம் அழுகிடும், டீகாம்பஸ். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் மழை வரும், தனியாக சேராக இருக்கும், வெயில், பாக்டீரியா நிறைய இருக்கும். இலை கீழே வந்துச்சா சீக்கிரம் டீகாம்பஸ் ஆகிடும், மழை வந்துச்சா அதை அடிச்சிட்டு போயிடும். மண் வந்து பேர் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், மீன்ஸ் சம்மந்தமாக பேராக வந்து நீங்கள் பார்க்கலாம், நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல். கெனாமி வந்து பார்த்திங்கன்னா விகோரஸ்லி க்ரோ கவர் ஆகிருக்கும் ட்ரீ பார்க்கலாம். எங்கே? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில். ஓகே, ஸோ சிம்பிள் எபிஃபைட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த எபிஃபைட்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு 2022ல் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹை clouds primarily reflect solar radiation and cool the surface of the earth. Low clouds have a high absorption of infrared radiation emitting from the earth's surface and thus cause warming effect. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் பட்ஜெட் அப்புறமா இந்த பேலன்ஸ் சாப்டர் இருக்குல்ல, சோலார் ரேடியேஷன் அண்ட் ஹீட் பேலன்ஸ், அந்த சாப்டரில் யார் டீட்டெயிலாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹை க்ளவுட், மேலே இருக்கிற க்ளவுட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஹை க்ளவுட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சோலார் ரேடியேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி தடுக்குமா, அர்த் சர்ஃபேஸை கூலாக வச்சுக்குமா. நம்புகிற மாதிரியா இருக்குது. ஓகே, கிளியராக பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்களேன்னுட்டு. ஏன்னா மேலே இருக்கிற க்ளவுட் வந்து பாருங்கள் திக் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் மாதிரி இருக்குது, அடர்த்தியாக இல்லை. நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலே இருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபெதர் டைப் இருக்குது. அதே கீழே இருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டார்க் ஒயிட்டாக இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இங்கே சன்ரைஸ் வந்துச்சுன்னா இது டக்குன்னு பின்னாடி ரிவர்ஸ் முடிக்க எடுக்குமா, இல்லை இங்கே இருக்கிற கேப்பில் நொயஞ்சு வந்துடுமா? ஸோ மேலே இருக்கிற க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட அந்த ரேஸை தடுக்காது ப்ராப்பராக. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஹை க்ளவுட்ஸ் ப்ரைமரிலி ரிஃப்ளெக்ட்னு சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகேவா? லோ க்ளவுட்ஸ் ஹாவ் த அப்சர்ப்ஷன் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எமிட்டிங் ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ் தஸ் காஸ் வார்மிங் எஃபெக்ட். ஓகே, இப்போ மேலேருந்து வந்துடுச்சு, மேலே இருக்கிற க்ளவுட் வந்து விட்டுடுச்சு. ஓகேவா? மேலே இருக்கிற க்ளவுடு விட்டோடனே கீழே அர்த்துக்கு வந்துச்சு, அர்த்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும்ல லாங் வேவ்ஸை. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து லோ க்ளவுட் பார்ப்பீங்களா? இல்லை. எல்லா இடத்துலையுமே இப்போ போய் பாருங்கள் டக்குன்னு லோ க்ளவுட் எல்லா இடத்துலையுமே இருக்கான்னுட்டு இல்லை, ஹை க்ளவுட் தான் மெஜாரிட்டியாக நம்ம பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் அந்த அர்த்துலேருந்து வரக்கூடிய ஹீட்டை கீழே முடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை க்ளவுட் தான். அதனால தான் வந்து நம்ம குளோபல் வார்மிங்கை பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லோ க்ளவுட்ஸ் ஹாவ் ஹை அப்சர்ப்ஷன் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எமிட்டிங் ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ் தஸ் காஸ் வார்மிங். ஸோ 2 ஆப்ஷனுமே வந்து தப்பு. ஓகே, ஹை க்ளவுட் வந்து தடுக்கிறதில்ல, லோ க்ளவுட் தான் வந்து தடுக்கும். லோ க்ளவுட் வந்து குளோபல் வார்மிங் பண்ணுறதில்ல, ஹை க்ளவுட் தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஆன்சர் டி, நெய்தர் 1 nor 2. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன், எதுக்காக 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ராங்குன்னுட்டு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளைமேட்டாலஜியை தான் வந்து நம்ம பார்த்தோம்.
ஓகேவா. வெறும் கிளைமேட்டாலஜியை தான் நம்ம பார்த்தோம். இன்னும் ஓஷனோகிராஃபியில் 9 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜியோமார்ஃபாலஜியில் 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியாக போகுது, நீங்களே பாருங்கள். ஓகேவா. ஸோ நான் வந்து ஷார்ட்டாகலாம் பண்ணலாம், பட் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்க்க போனால் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஃபுல் ரேப்பிடாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுட்டே இருக்கலாம். ஏதோ வீடியோஸ் அடிச்சு விடலாம். எதுக்காக? வியூஸ் ஜாஸ்தி வரட்டும், டெய்லி ஒரு 10 வீடியோஸ் போடலாம், இன்கம் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் இல்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து எது உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணாலும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து அது லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்குது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் பேர் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த கொஞ்சம் பேருக்கு வந்து நான் உதவி பண்ணேன், அந்த கொஞ்சம் பேருக்கு வந்து நான் கரெக்டாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு வரேன். அதுக்குன்னு ஷார்ட் கிளாஸஸ் கொண்டு வர மாட்டேன்ட்டு இல்லை. எது ஷார்ட்டாக இருக்கோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட் கிளாஸஸுமே வந்து நான் கொண்டு வருவேன். ஓகே. ஸோ என்னோடய மெயின் இன்டென்ஷன் உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய சைட்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்போர்ட்டுமே வந்து நான் பண்ணுவேன். உங்கள் சைட்லேருந்துமே எனக்கு சப்போர்ட்டும் வேணும். ஸோ நம்ம 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் 2 பேர்னால் வியூவர்ஸ். ஸோ அந்த வியூவர்ஸ் வந்து நான் ஒருத்தராக வந்து நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நான் இந்த வியூவர்ஸ் நம்ம எல்லாம் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தராக ஹெல்ப்பாக இருந்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து அந்த நான் ஸ்விக்கி வீடியோ போடும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க. உண்மையிலே வந்து எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் வந்து அப்படியே விட்டுடலான்ட்டெல்லாம் வந்து நினச்சேன். ஓகே. ஸோ 1 month விட்டுடலாம், அப்புறமா யோசிக்கலான்ட்டு. பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து எதை மறக்கணும், இதை யோசிக்கக்கூடாதுன்னு அதே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து யோசித்தேன், நம்ம வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த கொஷின்ஸை வந்து காமிக்கணும். அவங்க வந்து அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது அவங்களால அப்படின்ட்டு வந்து நான் இந்த வீடியோவை கொண்டு வந்தேன். ஸோ ஹிஸ்ட்ரி கிளாஸுமே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பொலிட்டி நிறைய பேர் பொலிட்டி கேட்டுட்டு இருந்தீங்க, அதையும் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. பார்க்கலாம். எக்ஸாம் கிட்ட வந்து இறங்கிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்துமே வந்து அந்த ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் வந்து கண்டிப்பாக உதவும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 minutesல வந்து நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நீங்கள் பார்க்கலாம். அதே ஒரு சிலர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அவங்க சேனலில் 1 day ஃபுல் என்ன பண்ணுறோம். ஓகே. ஸோ 1 day ஃபுல் ஸ்டடி விலாகுன்னு போட்டு சாப்பிட்றது படிக்கிறது எல்லாம் காமிப்பாங்க. ஓகே. ஸோ நானும் அந்த மாதிரி கேமரா வச்சுட்டு பாருங்கள் நான் படிக்கிறேன், சாப்பிட்றேன், விளையாடுறேன் எல்லாம் காமிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து என் சேனலில் பண்ணல. ஸ்ட்ராட்டஜி டிப்ஸு. ஓகே. மெஜாரிட்டியாக வியூஸ் ஜாஸ்தி எதனால் போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகே. ஸோ நிறைய சேனலில் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸு, லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி, 180 days ஸ்டடி பிளான், 50 days ஸ்டடி பிளான். நானும் அந்த மாதிரி போடலாம். ஓகேவா. 180 days ஸ்டடி பிளான், 150 days ஸ்டடி பிளான் யார் சொல்லி தரவங்க? நான் கேட்குறது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாம் சொல்கிறேன். பட் நம்மளுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் யார் நம்மளுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்காங்க? யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நான் ஏன் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்னோடய இன்னொரு சேனல் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நான் இந்த இன்னொரு சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் நான் யூடியூப்பை வந்து யூடியூப்பை தான் நான் தேர்ந்தெடுக்கணுன்னா நான் வேறு விதத்துலையுமே நான் வந்து யூடியூப்பை தேர்ந்தெடுத்துருக்கலாம். பட் இதில் நான் ஏன் மெயினாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அது வந்து நம்ம எஜுகேஷன்ன்றது வந்து நம்ம அந்த மெயினாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அந்த ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக. ஓகே. ஸோ யூடியூப்பில் வந்து எல்லாேருக்கும் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ணி அதுக்கப்புறமா அந்த காம்படிஷனை வந்து பார்த்திங்கன்னா நடத்தணும். ஏன்னா அந்த காம்படிஷன் வந்து இப்போதைக்கு வந்து அக்சஸே இல்லை. நிறைய பேருக்கு வந்து அது அக்சஸே பண்ண முடியாது. நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். டெய்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு ட்ரம்ப்புது. ஓகே. ட்ரம்ப் வந்து வின் ஆகிட்டாங்க, ட்ரம்ப் வந்து இங்கிலாண்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், கனடாவை வந்து 51 ஸ்டேட்டாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகே. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் அதெல்லாம் வந்து யூஸ் ஆகாது உண்மையிலே. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடியது மெயின் இந்த ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பொலிட்டி
கரண்ட் அஃபேர் இம்பார்ட்டண்ட் இல்லை நான் சொல்லலை. கரண்ட் அஃபேரும் நீங்கள் பார்க்கணும். இந்த எப்போ நீங்கள் வந்து இந்த ஜியோகிராஃபி இதெல்லாம் படித்து முடிக்கிறீங்களோ இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக புரியும். ஓகே, இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ஜியோகிராஃபி படிக்காமல் என்விரான்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது வந்து யூஸ் இல்லை. ஓகே, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன் உங்களை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். ப்ளஸ் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கும் வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நானும் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அது இந்த ஃபோன் வச்சு தான் தேடி தேடி படிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோன் எனக்கு சொல்லிக் கொடுக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன். நான் இந்த மாதிரி வீடியோ கொண்டு வந்தது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, ஹெல்ப் ஆகுதா? ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா இருந்தாலும் உங்களோட டவுட், நீங்கள் எதனா எனக்கு ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக நான் என்னோடய விஷயம் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக எதனா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த டாப்பிக்கில் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ட்டு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜியோகிராஃபி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் ஆனாலும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் அந்த ஜியோகிராஃபியில், அதையும் வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த கொஷின்ஸ்லையுமே அவ்வளோதான். இப்போ நான் இவ்வளோ கொஷின் அப்லோட் பண்ணல, அதுலேயும் எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கொஷனை வந்து நீங்கள் எடுத்து கமெண்ட்டில் திருப்பி கேளுங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.